Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா ஒரு ஜார் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன ingredients பாத்தீங்கன்னா first ஒரு பவுல்ல 2 எக் எடுத்துக்கங்க. Next இதோட Vannila Essence 3 to 4 drops ஊத்திக்கங்க. இப்போ இத நல்லா பீட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. நெக்ஸ்ட் இதோட பவுடர் சுகர் 1 கப் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர் வந்து மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து நல்லா பவுடரா கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட ஒரு 1/4 கப் ஆயில் ஊத்திக்கங்க. சேம் ரேஷியோ மில்க் இதோட ஆட் பண்ணிக்கங்க. இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் கொஞ்சமா. இதை நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கங்க. இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லயே நீங்க வந்து mix பண்ணிக்கணும். இது வந்து நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தோசை கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ன pan யூஸ் பண்றோமோ அந்த pan-ஐ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதில் வந்து பட்டர் அல்லனா ஆயில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ இதோட வந்து 1 கப் பேட்டர் நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 8 minutes நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்திருக்கா வேகலையான்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு சாஃப்டான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு நம்ம வந்து கோகோ பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். இதோட கொஞ்சமாக வார்ம் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோகோ பவுடரை ஆல்ரெடி இருந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரே பேட்டரில் நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டி தேவையோ அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட நீங்கள் ரெட் வெல்வெட் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் அந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் பேட்டரை இதோட ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய நீங்கள் ஊற்றக்கூடாது. திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இதை வந்து தவா நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேனை வைங்க. இதையும் ஒரு 5 to 8 minutes நீங்கள் குக் பண்ணிவிட்டு டூத் பிக் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்ட்டு. இப்போ நம்மளுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேக் ஆடுற அந்த டைமில் நீங்கள் வந்து ஆல்மண்ட் இல்லைனா கேஷ்யூ இதை வந்து நல்லா அந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கேக்கோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம எந்த ஜார் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஜார் ஷேப்புக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற கேக்கை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வச்சிடலாம். விப்பிங் க்ரீம் வந்து நான் வந்து இது ஹோம் மேட். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக சுகர் சிரப் கூட நீங்கள் வந்து இதுக்கு மேலே பேட்டருக்கு மேலே இந்த கேக்குக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வார்ம் மில்க் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அந்த கிரேட் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்டை கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ டெக்கரேட்டிங் வந்து நம்ம விஷ் நம்மளுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார் கேக் ரெடி ஆகிடுச்சு. சேமஸ் நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய அந்த பேலன்ஸ் பீஸை கூட நீங்கள் இன்னொரு கப்பில் வந்து ஃபில் பண்ணி அதையும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஒரு லேயர் நீங்கள் வந்து கேக் வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லேயரில் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாரில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஜார் ஷேப்புக்கு கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோந்தாங்க. ரொம்பவே ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து தவாவில் யூஸ் பண்ணி ஜார் கேக்கை வந்து வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.